சில வருஷம் முன்னாடி நான் வாழ்கிற அதே ஊரில் வழக்கமாக போகாத இடத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். பேசணும்னு நினச்சேன், தைரியம் வரல. அது அவள் வழக்கமாக வர இடம்னு தோணுச்சு. ஸோ வீட்டுக்கு போய் ஒரு லெட்டர் எழுதிட்டு அடுத்த நாள் அதே ஸ்பாட்டில் 6 மணி நேரம் வெயிட் பண்ணி கொடுத்தேன். என் பேரும் சொல்ல, அவள் பேரும் கேட்கல. அந்த பேர் கூட தெரியாத பொண்ணுக்கு நான் கொடுத்த லெட்டர் தான் இந்த வீடியோ. எல்லார் வாழ்க்கையிலும் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு வாழ்நாள் முழுக்க நினைப்பில் இருப்பாள். எனக்கு உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு. ஏன் உனக்கு இந்த லெட்டர் எழுதுனுன்ற கதை. ஒரு நாள் சாயங்காலம் தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ரோட்டில் ஒருத்தியை பார்த்தேன். அவ்வளோ அழகான பொண்ணை பார்த்து ரொம்ப நாளாக இருந்தது. என்னமோ தெரில, ஒரு படபடப்பு. இதுக்கும் அவள் 10-15 அடி தள்ளி தான் இருந்தாள். நான் யூஸ்வலாக இந்த பொண்ணையும் அப்படி பார்க்க மாட்டேன், ஆனால் அவளை அப்படி பார்த்தேன். அப்போது அவள் பேக் ட்ராப்பில் என் ஏரியா பஸ்ஸு போச்சு. விட்டால் அடுத்த பஸ் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான், ஆனாலும் விட்டேன். பஸ்ஸு கிளம்பி 10 செகண்டில் இன்னொரு பொண்ணு கூட வண்டியில் ஏறி அவளும் கிளம்பிட்டா. அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஆக்சுவலாக அந்த பொண்ணு நீ இல்லை. அப்புறம் ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண அந்த 1/2 மணி நேரமும் அவகிட்ட ஏதாவது பேசியிருக்கலாமேன்னு தோணிகிட்டே இருந்தது. வெளியே சொல்லாத சில விஷயங்கள் காலம் முழுக்க மனசுலேயே தேங்கிரும். ஃபீல் பண்ணியிருக்கியா? மிச்சம் இருக்க மொத்த காலமும் இதை தேக்கி வச்சு வாழலாம் என்னால் முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் நான் கொட்டுறது கேளு. முன்னாடி நீங்கள் வாங்க போங்கன்னு தான் எழுதினேன். பட் அதில் ஏதோ ஃபீல் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சுன்னு அதை கிழிச்சு போட்டு நீ வாப்போன்னு மாற்றிட்டேன். ஆக்சுவலாக சவுத் இந்தியாவில் தெரியாத பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்குறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பார்த்து பேசுகிறதும் என் கைண்ட் ஆஃப் பசங்களுக்கு சரியாக வராது. ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தியை பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் கடந்து போகிறது இது எல்லாத்த விடவும் கஷ்டம். காஃபிக்கு கூப்பிடவோ காதில் சொல்லவோலாம் இல்லை இந்த லெட்டர். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ, உன்னை பார்த்து ஒருத்தன் என்ன ஆனான்னு. படித்தது எல்லாமே கோவிடில் தான். ஆப்வியஸ்லி நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் தோஸ் pretty girls, but you are the most beautiful girl I've ever seen in my fucking life. நீ இவ்வளோ காலம் கண்ணாடியை பார்த்து நினச்சிட்டு இருந்ததை விட உன் பின்னாடி சுற்றினவனுங்க உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் விட நீ பேரழகு. சில அழகான பொண்ணுங்களை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணும். ஆனால் எனக்கு உன்னை எங்கேயுமே பார்க்காத மாதிரி இருக்குது. யாரும் போகாத ஊரில் பிறந்த மாதிரி ஒரு புது சாயல் உன்ட்ட. இதை எழுதும்போது அப்பப்போ உன் முகத்தை ரீகால் பண்ணி தான் எழுதினேன். நேரில் பார்த்ததை வச்சு மட்டும் இல்லை, நினச்சி பார்த்ததை வச்சே சொல்கிறேன். இனிமேல் நான் படிக்கிற கதைகளோட ஹீரோயினா, பாட்டு கேட்கும்போது வர கற்பனையில் என் ஜோடியா, கனவுல பார்த்து எழுந்தோன்னு மறந்த எல்லா பெண்களோட முகமாகவும் நீ தான் இருக்க போகிற. நீ என் ஸ்கூலாக இருந்திருந்தா உன் பின்னாடி சுற்றினதுக்காகவே பிரின்சிபல் ரூம்க்கு அடிக்கடி போயிருப்பேன். உன் நல்ல நேரம் காலேஜ் டேஸ்லேயும் நீ என் கண்ணில் படல. பட்டிருந்தாம அவளை என் கடைசி காதலி நீ தான். இந்த பேரலல் யூனிவர்ஸ் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு வேளை அது உண்மைன்னா அந்த பல கோடி பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒன்றுலையாவது நம்ம ஒன்றா இருப்போம்னு தோணுது. சின்ன வயசுலேருந்தே அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு ரியாலிட்டிலேருந்து பிரேக் எடுத்துப்பேன். இப்போயும் சம்டைம்ஸ். ஆனால் நீ ரியாலிட்டிலேருந்து பிரேக்கெல்லாம் எடுத்துக்காத. அதை அழகாக மாத்திர ஒருத்தனை தேடு. அது வரைக்கும் whatever you end up doing ரொம்ப ரசித்து பண்ணு. ஓவராக டயட்லாம் பண்ணாதென்ன. பிடிச்ச ஃபுட்டை அன்டைம்னாலும் அடித்து தள்ளு. அண்ட் யார் என்ன சொன்னாலும் உனக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ நல்லா தூங்கிடு. தூக்கமே பாதி ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடும். ஆஃபனாக ட்ராவல் போக ட்ரை பண்ணு. somewhere you have never been before. அப்படியே முடிஞ்சால் டைரியும் எழுது. டெய்லியும் எழுத முடியலனாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உனக்கு லெட்டர் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் மட்டும் எழுதினா கூட போதும். யாரையாவது காதலிச்சிட்டு இருந்தா அவரையே கல்யாணம் பண்ணிக்க வாழ்த்துக்கள். இன்கேஸ் கல்யாணமாக இருந்தால் விஷிங் யூ த ஹாப்பியஸ்ட் லைஃப் டைம். ரெண்டும் இல்லைன்னா உன்னை நீயே விரும்ப வைக்கிற ஒருத்தனை எப்படியாவது கண்டுபிடி. ஜாதக பொறுத்தெல்லாம் நமக்கு தேவையில்லை. பக்கெட் லிஸ்ட்டும் பிளேலிஸ்ட்டும் பொருந்துதான்னு பாரு. அண்ட் ஆல்வேஸ் கீப் இன் டச் வித் யுவர் ஹார்ட். ஏன்னா நீ ரீகாலே பண்ணாத மூமெண்ட்ஸில் தான் நிறைய மெமரிஸ் ஒளிஞ்சிருக்கும். பை த வே நான் மறுபடியும் சொல்கிறேன், யூ ஆர் பியாண்ட் கார்ஜியஸ். காலப்போக்கில் உன் முகமே என் மனசுலேருந்து மறைஞ்சாலும் அந்த ஃபீல் that I got will see your face. I think it will never disappear. இதுக்கப்புறம் ரோட்டில் யாராவது தெரியாதவங்க ஒன்று பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணால் யோசிக்காமல் நீயும் பண்ண. அது நானாக கூட இருக்கலாம். ஒரே வானத்துக்கு கீழே தானே வாழ போகிறோம். கண்டிப்பாக ஒரு நாள் சந்திப்போம். மனசில் நினைக்கிறத வெளியே சொல்கிறதுல ஒரு பெரிய ப்ளஷர் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ தட். அண்ட் ஒன்று ஏதாவது பேடாக ஃபீல் பண்ண வச்சுருந்தேன்னா ஐம் ஸோ சாரி. பட் ட்ரஸ்ட் மீ மை காடஸ், ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இன் திஸ் பீஸ் ஆஃப் பேப்பர் இஸ் அப்சல்யூட்லி ரிட்டன் ஃபார் யூ. இன்னும் நிறைய சொல்ல தோணுது. ஃப்யூச்சரில் டைம் மிஷின் கிடச்சா இன்னும் கொஞ்சம் தைரியம் வர வச்சுட்டு இதே நாள் இதே நொடிக்கு திரும்ப வந்து நேர்லேயே சொல்கிறேன். ஒரு வேலை இப்போவே கிடச்சா சில வருஷம் முன்னாடி போய் உன்னை பார்த்து அதே இடத்துல வேற ஒரு லெட்டரோட வெயிட் பண்ணுவேன். அதில் இவ்வளோலாம் எழுதியிருக்காது. 2 வரி தான். அது என்னவா இருக்குன்னு நீ கேட்டுப்பாரு.